சுகர் வந்துட்டாலே ரோட்டில் ஓடுங்க அப்படின்னா சரியா? சுகர் வந்துட்டாலே ரோட்டில் தான் ஓடணும் அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்குன்னு வைப்போமே, காலில் முட்டு வலியோடு இருக்காங்க, அவங்களுக்கு அக்காவே பண்ண முடியாது. முதல்ல அவங்க எப்படி ரோட்டில் போய் ஓடுவாங்க? பதில் சொல்லுங்களேன். சரி, விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு சுகர் பேஷண்ட்டு காலில் புண்ணு இருக்குது, இவங்க எப்படி காலையில் போய் ரோட்டில் போய் ஓடுவாங்க? சுகர் வந்தாலே ரோட்டில் ஓடணும் அப்படின்னா அது எப்படி? சரி, விட்டுருவோம். இந்த பேஷண்ட்டுக்கு சுகர் வந்துருக்கு, இந்த பேஷண்ட் அப்போ காலையில் போய் ரோட்டில் போய் ஓடணுமா? ஓடணுமான்னு கேட்குறேன், சொல்லுங்கள். கால் பாதத்தில் புண்ணு வந்திருக்கு, பேண்டேஜ் போட்டிருப்பாங்க நிறைய பேர். அப்போ இவங்களே போய் ரோட்டில் போய் ஓடணுமா? சுகர் பேஷண்ட்டு ஓட முடியுமா? முதல்ல கக்காவே பண்ண முடியாது, நடக்கவே முடியாது டாய்லெட்டுக்கு. சரி, அதை விட்டுருவோம். இந்த பேஷண்ட்டு சுகர் வந்திருக்கு, இவங்களா இப்போ ரோட்டில் போய் ஓடணுமா? சொல்லுங்கள். இப்படி ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு 100 கிலோட இருக்கேன், 100 கிலோ சுகர் பேஷண்ட்டு, இவங்களே ரோட்டில் போய் ஓடணுமா? ஒரு வழியிலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம், இந்த புத்தகத்தை பேர் ஹாரிசன், இது எழுதி வச்சுடுங்க. இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? சுகருக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னா பேலன்ஸ் டயட்டு தான் சொல்லுது. ஏன்னா பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சுதா? அதனால நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு 50 வருஷம், எத்தனை வருஷம்? இன்னொரு 50 வருஷம் சுகர் மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்னொரு 50 வருஷம் இன்சுலின் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த புத்தகம் சொல்லுது, ஹாரிசன் டெக்ஸ்ட் புக். அது மட்டும் இல்லை, 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி பண்ணி ஒரு மேஜிக்கும் பண்ண முடியாது. நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மேஜிக்கும் பண்ண முடியாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அவேர்னஸ் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம ஷேர் பண்ணணும். இதை ஷேர் பண்ணி பாருங்கள், ஒரு ஆளுக்காவது பிரயோஜனமாக இருக்கும் கண்டிப்பாக. கரெக்டாக இல்லையா? ஸ்டே டியூன்.